ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழமொழி, அறப்படித்தவன் அங்காடி போனால் வாங்கவும் மாட்டான், விற்கவும் மாட்டான். இதுக்கான பொருள் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, அறகுறையாக படித்தவன் வணிகம் செய்யணும்னு ஆசைப்பட்டு போனால் திறமையாக அவனால் எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இதுதான் இதுக்கான பொருள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் அந்த பொருள் அது கிடையாது. அது அறப்படித்தவன் இல்லை, அறம் படித்தவன். அதாவது வேத நூல்களில் அறம் படித்தவர்கள் வியாபாரம் செய்ய நினச்சி ஒரு மீன் வியாபாரம் பண்ணலான்னு போனால் மீன் அங்கே வெட்டி சாவடிக்கிறது பார்த்துட்டு பாவம் மீனை கொல்லக்கூடாதுன்னு அடுத்து முத்து வியாபாரம் பண்ணலான்னு அங்கே போனால் அங்கே முத்து சிப்பியை சாவடித்து முத்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த வியாபாரம் நமக்கு செட் ஆகாது. சரி, உப்பளத்துக்கு போய் உப்பு வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தா அங்கே ஆண்கள் பெண்கள்லாம் வெயிலில் கஷ்டப்படுறத பார்த்து அவங்கள உதச்சி நம்ம சம்பாதிக்க நினைக்கிறோம், அது பண்ணக்கூடாது இப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்களால எந்த ஒரு தொழிலும் திறம்பட செய்ய முடியாது. அதுதான் இதுக்கான பொருள். நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா லிங்க்ல இருக்க யூடியூப் சேனல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ. இப்ராஹிம்.